ஆனால் தமிழ்நாட்டுக்காரர்கிட்ட பேசி கொடுத்தா அவன் வாங்கிக்கல. ஏன்னா நம்ம ஊரில் மட்டும்தான் பல் பொடின்னு ஒன்று இருந்தது. வேற எங்கேயுமே பல் பொடின்ற கலாச்சாரம் கிடையாது. ஆமாம், இது வந்து கோல்கேட் கம்பெனி சிஇஓ வந்து சொல்கிறாரு ஒரு மேடையில் பேசுகிறப்போ, நாங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே போனப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம், அங்கே பல்பொடின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, கோல்கேட் நிறுவனம் இந்தியாவுக்கு மட்டும்தான் பல்பொடியை தயாரித்ததுன்னு அவர் சொல்கிறார். உலகம் முழுக்க இந்தியாவில் மட்டும்தான் கோல்கேட் இந்திய நிறுவனம் இல்லை, அதே நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பல் பொடிக்கு வர்றானுங்க, பேஸ்ட் அவனால் விற்க முடியல, பல் பொடிக்கு வந்து அந்த பிராண்டை உள்ள கொண்டு வந்துட்டு அப்புறமா ப்ராடக்ட் உள்ள கொண்டு வராங்க. அதாவது முதல்ல பல்பொடி இறக்கிட்டு அதன் பிறகு கோல்கேட் நல்ல ப்ராடக்ட் போடுறதுமான பர்பஸே கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தின அந்த பல் பொடிகள் இருக்குல்ல, கரித்தூள் இருக்குல்ல, இப்பயும் உங்கள் பல் வந்து மஞ்சள் பிடிச்சிச்சுன்னா கரித்தூள் தான் பயன்படுத்த சொல்கிறாங்க. சார்கோல் இப்போ பார்க்குறோம், ப்ரெஷ்ஷில் இருக்குன்றானுங்க, பயன்படுத்துகிறோம். அதுதான் நம்ம ஒரு காலத்தில் வந்து பயன்படுத்தினோம். அப்போ விளம்பரம் எப்படி பண்ணாங்கன்னா, ஒருத்தர் கைத்தூளை போட்டு பயன்படுத்துகிறப்ப ஒரு குழந்தைட்டு ஐயோ இதை போயா பயன்படுத்துவீங்க அப்படிம்பாங்க. அடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, பல் விளக்கத்துக்கு இவ்வளோ தானே செலவு பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு விளம்பரத்தை போட்டாங்க. அடுத்து உங்களோட விரல் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த விரல் வந்து இப்படி இருக்குது, இதை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பல்ல விளக்குவீங்க, அதனால ப்ரஷ்னு ஒன்று இருக்குது, அதை வச்சிங்கன்னா அது வளைஞ்சு உள்ளே போகும், இப்படி வந்து ப்ரஷ் வந்து இப்படி போகும்னு சொல்லுவாங்க. உண்மையாக சொல்லணும்னா ப்ரஷ் வச்சு நம்ம இப்படி தான் பல்ல விளக்கணும். ஆனால் இந்தியாவில் 90% பேர் இப்படி விளக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாணி அளவுக்கு தான் வைக்கணும். ஆனால் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பேசிட்டு இருப்போம். ஏன்னா விளம்பரத்தை பார்த்து இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்னன்னா, அது நம்ம பல் விளக்குறப்போ திரும்பி பல் விளக்கணும்னு நமக்கு தோணணும்ல, அதுக்கு சில பொருட்களை அதில் சேர்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பல்பொடியை பயன்படுத்தினப்போ அது வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து பருப்பசையை பயன்படுத்துகிறப்போ அது வந்து தண்ணியில் கலக்காத ஒரு வகையை சேர்ந்தது, தொகுப்பு தீமையாக்கி மாதிரி, அதாவது டிடர்ஜென்ட் சோப் மாதிரி. அதோட வாழ்நாள் ரொம்ப அதிகம். நம்ம துப்புற அந்த இது வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக அதிகப்படுத்துது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. என்ன சொல்றேன்னா, பல்பொடியை விட எந்த விதத்திலையும் உயர்வாக இல்லாத பருப்பசையை எதுக்கு நம்ம விளம்பரத்தை பார்த்து பயன்படுத்தணும்? இவ்வளவுதான் கேள்வி. நம்ம வந்து எப்பயுமே வாழ்க்கையை வந்து மேம்பட்டு இருக்கணுங்கிறது உண்மைதான். நம்ம எங்க மேம்பட்டு இருக்கோம்? ஆனா இலகுவா இருக்கிறது எதுவோ அதுதான் மக்கள் விரும்புவான். ரொம்ப ஈஸியா இருக்குப்பா, பல்பொடி எடுக்கணும், கையில போடணும், தண்ணியை ஊத்தணும், கரெக்ட், இதுவா பிடிச்சமா போட்டோமா வளர்க்கணுமான்னு போயிடலாம்ல. இல்லைங்க, அது நமக்கு இலகுவா எத்தனை நாளைக்கு இருக்குன்றது தான் ஒரு கேள்வி, புரியுதுங்களா? இப்போ நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, அதுலேருந்து இலகுவானதுன்னு போனா, இப்போ வந்து ஒரு மேற்கோள் ஒன்று சொல்லுவாங்க. முன்னாடி வந்து நெல் வந்து 100 நாள்ல விளைஞ்சது, சாப்பிட்ட மனுஷன் 100 வருஷம் வரைக்கும் இருந்தான். இப்போ நெல் 30 நாள்ல விளையுது, சாப்பிட்றவனும் 30 வருஷத்துல செத்து போயிடுறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவ்வளவு அவசரமாக நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்றோம்? ஜப்பான்காரங்க வந்து உலகத்திலேயே ரொம்ப சுறுசுறுப்பான மக்கள். ஆனால் ஒரு டீயை கொடுத்தா அவன் அவ்வளோ நிதானமாக குடிக்கிறான் இல்லையா? அவனுக்கு அவ்வளோ வேலை இருக்குது. அவ்வளோ வேலை இருக்கிற ஜப்பான்காரன் ஒரு டீயையும் சூப்பையும் அவ்வளோ நிதானமாக குடிக்கிறப்போ, அவனோட ஒப்பிடுறப்போ நம்ம கால் பங்கு கூட வேலை பார்க்கல. நம்ம அவ்வளோ அவசரமாக எங்கே போகிறோம்? இல்லை, நீங்கள் சொல்லும்போது இதில் இன்னொரு விஷயத்தை நான் வந்து படித்தேன் புத்தகத்தில், ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். உளவியலாக வந்து எங்கெல்லாம் நம்மளை வந்து இசைக்கும் ஓசைக்குமான முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பீங்க. நானும் சில படிச்சிருக்கேன். இப்போ வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு திரும்பி வரும். அப்புறம் இந்த நீலம் சொட்டு நீலண்டோய் டோய் சொட்டு நீலண்டோய் அப்படின்னு வரும். இதுல கூட விளம்பரங்கள் யுக்தியை பயன்படுத்திருப்பாங்கன்றீங்களா? அது எப்படி ஆச்சரியம் மூட்டுது எனக்கு. இப்போ நம்ம கிட்டக்க வந்து ஒரு ரைம் சொல்ல சொன்னா, நமக்கு சின்ன வயசுல படிச்ச ரைம்ஸ் தான் ஞாபகம் இருக்கா? பாப்பா பாட்டுலாம் ஞாபகம் இருக்கு கொஞ்சம். இல்ல, இப்போ நீங்க சின்ன வயசா இருக்கிறப்போ வாஷிங் பவுடர் நிர்மா கேக்குறீங்கல்ல, அதே வயசுல வந்து நீங்க சில பாடலை படிச்சிருப்பீங்க, அப்புறமா படிச்சிருக்க மாட்டீங்க. அப்ப கேட்ட அந்த வாஷிங் பவுடர் இப்போ வந்து அந்த விளம்பரம் கிடையாது. ஆமா, சொட்டு நீலம் டோய் இன்னைக்கு கிடையாது. ஆனா அந்த விளம்பரம் நமக்கு நினைவு இருக்கிற அளவுக்கு நம்ம படிச்ச பாடல்கள் வந்து நமக்கு நினைவு இருக்காது.